அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைக்கும் நல்ல செய்தி உடனே வர நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் அனைத்தையும் மேக்னெட் போல கவர்ந்து இழுக்க இந்த நம்பரை மட்டும் இப்படி எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஆசைப்பட்ட விஷயத்தை மின்னல் வேகத்தில் கவர்ந்து இழுக்க ஆல்ரெடி சில தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு சில பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் மெத்தட தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆசைப்பட்ட விஷயத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த நம்பரை பயன்படுத்த போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், கோவில்ல இருந்து, பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் சில குறிப்பிட்ட எண்களை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது அதீதமான நம்பிக்கை உண்டு. உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட எண்கள் மீது அபாரமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட அந்த அறையின் எண்கள் பார்த்தோம்னா 369 உடைய காம்பினேஷன் அல்லது கவுண்டிங்ல வர மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த 369 நம்பருடைய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும்னு சில இடங்கள்ல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதனை அடிப்படையாக வைத்துதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட பார்த்தோம்னா 369 அப்படின்ற ஒரு மெத்தடே இருக்கு. நம்ம சேனல்ல கூட நிறைய முறை இந்த மெத்தடை பயன்படுத்தி இருக்கோம். மேலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் கணிதம் அப்படின்ற ஒரு பிரிவே இருக்குங்க. எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகத்தினையும் குறிக்கும். அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு நம்பரை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த நம்பருடைய தனித்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஆசைப்படும் குறிப்பிட்ட விஷயங்களை கூட இது கச்சிதமாக நிறைவேற்றி கொடுக்கும். சரிங்க, இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஒரு நேரத்துல ஒரு கோரிக்கைக்காக மட்டும் தாங்க இதை நீங்க யூஸ் பண்ணணும். அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அடுத்த கோரிக்கைக்காக இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தணும். ஒரே நேரத்தில் 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வைக்க கூடாதுங்க. தொடர்ந்து 21 நாட்கள் இந்த மெத்தடை ஒரு கோரிக்கைக்காக நீங்க பயன்படுத்தணும். இன்கேஸ் உங்களுடைய கோரிக்கை 21 நாட்களுக்குள்ள நிறைவேறிட்டா இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுடைய கோரிக்கை கொஞ்சம் பெரியதாக இருக்கிற பட்சத்தில் 21 நாட்களுக்கு பிறகும் நீங்க கேட்ட விஷயம் கட்டாயமாக நடக்கும். ஆனால் இந்த மெத்தடை நீங்க 21 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், அதற்கு மேல தொடர வேண்டாம். ஆனால் எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்களோ அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அடுத்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஆரம்பிக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா விடியற் காலை 4 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய கையில நீங்க எழுதணும். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இடது உள்ளங்கையில, அதிலும் சுக்கிரமேடு பகுதியில இந்த நம்பரை நம்ம எழுதணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட
கூட தெரியுது பாருங்க. இது போல தான் நீங்க எழுதணும். நம்பர் எழுதியிருக்க அந்த பகுதி தாங்க சுக்கிரமேடு. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த பகுதியில இந்த நம்பரை எழுதுவது இன்னமும் வேகமாக நமக்கு பலனை கொடுக்கும். கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதுல வேணா நீங்க எழுதலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் ரொம்ப போல்டா கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கேன். நீங்க இவ்வளவு பெரியதாக எழுத வேண்டாம். கொஞ்சம் சின்ன சைஸ்ல நீங்க எழுதிக்கோங்க. அதே நேரத்தில் கண்களுக்கு தெரியாதவாறு ரொம்ப சின்னதாகவும் எழுதக்கூடாதுங்க. பார்த்த உடனே தெரிவதை போல ஓரளவிற்கு போல்டா நீங்க எழுதிக்கோங்க. எழுத வேண்டிய நம்பர் 71269 71269. இந்த நம்பரை கையில நீங்க எழுதுவதற்கு முன்பாக எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த தேவை நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகமான மனநிலையோட இந்த நம்பரை நீங்க எழுதணும். எழுதி முடிச்சிட்டும் இந்த நம்பரை பார்த்து ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை நீங்க கொண்டு வாங்க. அதை நீங்க கற்பனை செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் இந்த நம்பரை நீங்க எழுதினால் போதும். ஒரே நாள்ல நிறைய முறை இந்த நம்பரை நீங்க எழுதக்கூடாதுங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் அளவிற்கு இந்த நம்பர் உங்க கையில இருந்தாலே போதும். அதற்கு பிறகு வியர்வை பட்டோ அல்லது தண்ணீர் பட்டோ இந்த நம்பர் அழிந்தால் பரவாயில்லைங்க. ஆனால் நீங்களா வாண்டடா அழிக்காதீங்க. தெரியாமல் அழிந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. அதே போல யாராவது இது என்ன நம்பர் எழுதியிருக்கீங்கன்னு கேட்டா கூட ரொம்ப டீடைல்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்காதீங்க. லக்கி நம்பர் அதை கையில எழுதியிருக்கேன்னு நீங்க சிம்பிளா சொல்லுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க சொல்லலாம். வெளியாட்கள் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. அதே போல ரெட் அண்ட் பிளாக் கலர்ல இந்த நம்பரை எழுதக்கூடாதுங்க. கிரீன் ஆர் ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். 21 நாட்களில் நடுவுல ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க. ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் இது. பிரேக் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. டைமிங்ஸ் கூட பார்த்தோம்னா விடியற் காலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. சோ நிறைய டைம் நமக்கு இருக்கு. இந்த நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். முதல் நாள் நீங்க ஆரம்பிக்கிற அதே உற்சாகம் 21 நாட்களுக்கும் இருக்கணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த நம்பரை எழுதினால் நீங்க நினைச்ச விஷயம் கட்டாயமாக நடக்கும். நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி உடனடியாக வந்து சேரும்ன்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட இந்த நம்பரை நீங்க எழுதி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.